மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 20 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் அல்லது சகோதரிகள் எவருக்கு உங்கள் மீது ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன்பு உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தவ காலத்திலே ஜெபம், தவம், தர்மம் இந்த 3 காரியங்களோடு சேர்த்து மேலுமாக ஒரு செயலை நாம் செய்வோம். அது என்னவென்றால் காணிக்கை செலுத்துவது. இந்த தவ காலத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒருத்தல் முயற்சிகளின் வழியாக நாம் சில காணிக்கைகளை தொகையை நாம் சேமித்து ஆலயத்திலே காணிக்கையாக செலுத்துவோம், அல்லது பிறருக்கு இதன் வழியாக உதவியை செய்வோம். ஆனால் இந்த காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் மிக மிக தெளிவாக நம்மிடத்திலே அவர் கேட்கின்றார். இந்த காணிக்கை என்பது ஒரு உடைபடாத காணிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது நாம் கடவுளுடைய அந்த ஆலயத்திற்கு வந்து காணிக்கை செலுத்துகிற போது இந்த காணிக்கை என்பது கடவுளுக்கு ஏற்புடைய ஒன்றாக இருக்க வேண்டும். அது எப்படி என்றால், நம்முடைய உறவுகளுக்குள்ளே ஒரு சுமூகமான ஒரு உறவு நிலை, ஒரு அன்பான ஒரு உறவு நிலை இருக்கும் என்றால் அந்த சமயத்தில் நாம் செலுத்துகின்ற காணிக்கை கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய உறவுகளுக்குள்ளே உடைப்பட்டு போய் மற்றவர்களோடு எந்த விதமான உறவும் இல்லாமல், சரியான ஒரு நட்புறவு இல்லாமல் காணிக்கையை மட்டும் வெறுமனே தவக்காலத்தில் செலுத்திவிட்டால் போதும் என்கிற மனநிலையில் வருவோம் என்றால் அது கடவுளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காணிக்கை. எனவே அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய உறவுகளிலே ஒரு அன்பான நிலையில் வாழ்ந்து ஒருவரோடு ஒருவர் மன்னித்து வாழ்ந்து அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைய கால சூழ்நிலையிலே நாம் பார்க்கிறோம், எத்தனை குடும்பங்களிலே, ஏறக்குறைய எல்லா குடும்பங்களிலுமேயே இந்த உறவுகளுக்குள்ளாக, சகோதர சகோதரிகளுக்குள்ளாக எத்தனையோ உறவு சிக்கல்கள், உறவு உடைசல்கள் எல்லாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சொத்திற்காகவும் மற்ற மூதாதையருடைய நிலத்திற்காகவும் என்று நிறைய வழக்குகள் எல்லாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட நிலையில் நாம் காணிக்கையை செலுத்துவோம் என்றால் ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் உங்களுடைய காணிக்கை செலுத்த வருகிற போது, ஆலயத்திற்கு முன்பாக நீங்கள் வருகிற போது அந்த சமயத்தில் உங்களுக்கு நினைவு வருகிறது என்றால், யாரோடோ நாம் மனத்தாங்களோடு இருக்கிறோம், யாரோடோ நாம் பிணக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நினைவு வருகிறது என்றால் நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டாம். முதலில் உங்களுடைய அந்த உறவை சரி செய்யுங்கள், நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து காணிக்கை செலுத்துங்கள் என்று கூறுகிறார். அன்பிற்குள்ளே, கடவுள் விரும்புகின்ற காணிக்கை ஒரு உறவின் காணிக்கை. ஏனென்றால் நம்முடைய கடவுள் ஒரு உறவின் கடவுள். எனவே நாம் செய்யக்கூடிய அனைத்தும் உறவோடு இணைந்ததாக இருக்கட்டும். ஏனென்றால் அதுவே ஆண்டவருக்கு விருப்பம் உள்ளதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு உறவின் காணிக்கையை நாம் செலுத்துவோம். உடைபட்ட காணிக்கையை நாம் செலுத்துகிற போது ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லாததாக இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்வோம்.